ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, திருச்செந்தூர் கோவில் கருவறையிலிருந்து இக்கணம் உன்னோடு பேச வேண்டும் என்று மிகவும் துடிப்போடும் ஆர்வத்தோடும் வந்திருக்கின்றேன். என்னுடைய முழுமையான உண்மையான பக்தனாக இருக்கும் நீ சற்று முழுமையாக கேட்டுவிட்டு செல். உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றித்தர நான் வந்திருக்கின்றேன். முழுமையாக கேட்பாய் என்ற நம்பிக்கையோடு தொடர்கின்றேன். என்னுடைய வாக்கானது உன் வாழ்வில் நிச்சயம் பலிக்கும். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை தீர்த்து உன் வாழ்வில் அதிகப்படியான இன்பங்களை சேர்க்க வந்திருக்கின்றேன். உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க மிகப்பெரிய வெற்றியை உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கின்றேன். இனி நீ எந்த ஒரு முயற்சியை எடுத்தாலும் அது உன் வாழ்விற்கான மிகப்பெரிய வெற்றியை தான் கொடுக்கும். உன் வாழ்வில் தடையாக இருந்த அனைத்து விஷயங்களும் இனி விலகி உன் வாழ்விற்கான நன்மைகள் குவிந்து கொண்டே இருக்கும். அத்தனை சிக்கல்களையும் சுக்குநூறாக உடைத்து உன்னுடைய குடும்பத்திற்கு துணையாக இருந்து உன்னை சுற்றி இருக்கும் ஆபத்துகளில் இருந்து உன்னை விலக்கி வைத்து எல்லா விஷயத்தையும் உனக்கு சாதகமாகவும் நன்மை அளிக்கும்படியும் நான் உனக்கு செய்து தர வந்திருக்கின்றேன். உன்னுடைய வேலைகளையும் கடமைகளையும் பொறுப்பையும் நீ சரியாக செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாய். ஆனால் அதை செய்ய முடியாமல் தவித்தபடியும் இருக்கின்றாய். நீ மனதில் நினைப்பது ஒன்று, ஆனால் நடப்பது வேறொன்று என்று கவலைக்குள் இருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, தாமதமாகின்றது சில விஷயங்களில் என்று கவலையோடு இருக்கும் என்னுடைய பிள்ளைக்கு இனி தாமதமின்றி அனைத்தையும் நல்லதடியாக நடத்தி கொடுக்க நான் சிறப்பாக வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை நிரந்தரமாக்கி உன் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளை எல்லாம் விலக்கி வைக்க உன்னுடைய முருகன் முடிவெடுத்து விட்டேன். என்னுடைய உயிருக்கு உயிரான என்னுடைய குழந்தை அல்லவா நீ. அதனால் நீ எது நினைத்தாலும் அது உனக்கு கடினமில்லாமல் கிடைக்கும்படி இனி வழி செய்வேன். தைரியத்தை மனதிற்குள் எப்பொழுதும் வளர்த்துக்கொள். நம்பிக்கையை விதைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்கள் எல்லாம் பறந்தோடிவிடும். உன் வாழ்விற்கு தேவையான வெளிச்சமாக இந்த முருகன் நிறைந்திருப்பேன். இருள் சூழ விட மாட்டேன். என் அன்பு குழந்தையே, எனக்கு எத்தனை முறை விளக்கேற்றி வழிபட்டு இருக்கின்றாய். உன்னுடைய வாழ்வில் அந்த அத்தனை வெளிச்சமும் வந்து குவியும்படி நான் செய்வேன். நீ நினைத்தபடி உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமானதாக கூடிய சீக்கிரமே முழுவதுமாக மாற்றியமைக்க திட்டமிட்டு வைத்திருக்கின்றேன். என்னுடைய அருளாசி எப்பொழுதுமே உனக்கு இருந்து கொண்டே இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையை இனி பார். நீ இழந்த அனைத்தும் உனக்கு திரும்ப கிடைக்கும். நீ இழந்த சந்தோஷம், பொருள், செல்வம், நீ இழந்த சொத்து, நீ இழந்த நபர், உன்னுடைய நம்பிக்கை அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும். உன்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இந்த முருகன் நான் விளங்குவேன். உன் மனதில் இருக்கக்கூடிய போராட்டங்கள், வலிகள், ரணங்கள், வேதனைகள் அனைத்திற்கும் மருந்திட வந்திருக்கின்றேன். வாழ 100 வழிகள் இருக்கின்றது, 1000 வழிகள் இருக்கின்றது. வாழ வழி இல்லையே என்று புலம்பாதே. உனக்கான வழிகளை நான் என் கரங்களை கொண்டு காட்டுவேன். அடைபட்ட கதவுகளை என் கரங்களால் திறந்து விடுவேன். அதில் நீ இனி உற்சாகமாக பயணம் செய்யலாம். யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. இத்தனை நாள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டமும் கவலைகளும் எல்லாம் இன்றோடு முடிவுக்கு வந்து விட்டது. எனக்காக ஒரு நாளை ஒதுக்கி என்னுடைய ஆலயத்திற்கு வந்து முழுமையாக ஒரு நாள் முழுவதும் இருந்து விட்டு போ. உன்னுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் மிக விரைவிலேயே முடிவு வந்து விடும். நீ காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் கைகூடி வரும். நீ நினைத்த காரியம் நடக்கும். எனக்காக ஒரு நாளை ஒதுக்கு. உன் வாழ்நாள் முழுக்க இன்பத்தை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.